பிரிய ரமேஷ் கிச்சனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி இன்பம் பெருகட்டும். இந்த தீபாவளியை ரொம்ப பாதுகாப்பாக சமூக இடைவெளியை பின்பற்றி பண்டிகையை கொண்டாடுங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசுந்தி. 2 பொருள் மட்டும் வச்சு டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிய ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். தீபாவளி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசுந்தி. பாசுந்தி பண்ணுறதுக்கு குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் ஆவின் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரணும். ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கும்போது பாசுந்தி நல்லா வரும். ஒரு கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். நம்ம ஸ்டவ் சிம்மில் வைக்கும்போது அதில் பாலாடை வர ஆரம்பிக்கும். அந்த பாலாடையை கரண்டியில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாலாடை வருதுன்னு அதை வெளியே எடுத்து போடக்கூடாது. பாலாடை தாங்க பாசுந்தி. நம்ம இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்க. அந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக வரணும். அந்த அளவுக்கு பால் நல்லா சுருண்டு வரணுங்க. பாருங்கள், நல்ல திக்காக வந்துருச்சு. இப்போது ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் சர்க்கரை கரெக்டான அளவு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாதாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கியதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முந்திரி கொஞ்சம் உடைச்சி சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரிலாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏலக்காய் 4 இடித்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பாசுந்தி ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டோட்டலாக 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தீபாவளி ஸ்பெஷல் பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாசுந்தி வந்திருக்குன்னு. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சர்வ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பொருள் இருந்தால் போதுங்க, உடனே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த பாசுந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதிக நேரம் எடுக்காதுங்க. குறைவான நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த பாசுந்தி ரெசிபி ஒரு நல்ல ட்ரீட்டுங்க. ஃபெஸ்டிவல் டைமுக்கு நம்ம வீட்லேயே எப்படியும் பால் சர்க்கரைலாம் இருக்கும், நம்ம வச்சு டக்குன்னு பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் வெக்கேஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி இதில் புதுசாக பண்ணுறவங்க கூட ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்துருங்க. ஃபெஸ்டிவல் டைமில் ஈஸியாக பண்ணுற ரெசிப்பியில் இதுவும் ஒன்றுங்க. தீபாவளி டைமில் செலவே இல்லாமல் பண்ணலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி ஸ்வீட் பாசுந்தி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பிரிய ரமேஷ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.